வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கணும் சூப்பரான ஒரு லவ் எஃபெக்ட்டில் ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறது பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ, கப்புள்ஸாக இருந்தாலும் சரி இல்லை சோலோவாக இருந்தாலும் சரி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோவை கொஞ்சம் கிராப் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துருங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணிவிட்டு சைடாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு இமேஜ் சைட்லேயும் பிளாக்காக இருக்கும். ஸோ அந்த பிளாக் இமேஜ் கிட்ட இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போங்க. ஸ்டேச்சுரேஷனை வந்து ஃபுல்லாக வந்துட்டு -100 கொடுங்க. அப்படியே பிரைட்னஸ்னு இருக்கும். ஸோ அதையும் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப்போசிட்டில் ஒன் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த பிளாக் ஸ்க்ரீன் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக மைனஸ் பண்ணுங்கள். லைட்னஸ்னு இருக்கும். ஸோ அதையும் மைனஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கரெக்டாக ஃபேஸ் தெரியுற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆங்கிளில் செட் பண்ணிடுங்க. அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். அது சோலோவாக இருந்தாலும் சரி கப்புள்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோவை ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம லிரிக்ஸு அப்புறமா எமோஜிஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் வந்து ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ சோலோவாக இருந்தாலும் சரி கப்புள்ஸாக இருந்தாலும் சரி கரெக்டாக இந்த மாதிரி சென்டரில் செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் கரெக்டாக உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணோம். ஸோ நான் லிரிக்ஸ் அங்கே எதுவும் கொடுக்கல. அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி வச்சிருக்க ஒரு சாங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதில் ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போயிட்டு வாட்டர் மார்க் எதாவது இருந்தால் கிராப் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளாக் ஸ்க்ரீனாக இருக்குது அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை மேலே இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஸோ கரெக்டாக அது வந்துட்டு ஷோ ஆகுதான்றதை பார்த்துக்கோங்க. மேலே எப்படி நான் சென்டரில் செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எமோஜி PNG இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கரெக்டாக அந்த லிரிக்ஸுக்கு கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இதுவரையும் நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துடுங்க. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு லிரிக்ஸ் லவ் வீடியோவை மேக் பண்ணிடலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி வீடியோக்கு இதுவரை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.